அஸ்வசும காசுக்காக நம்மளுடைய மக்கள் கால் கடுக்க ஒவ்வொரு பிரதேச செயலகங்களுக்கு முன்னுக்கும் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன மாதாந்தம் 50,000க்கு மேல சம்பாதிக்கிறவங்க அங்க நிக்கிறாங்களா? இல்ல, ஒரு 5,000ஆவது, குறைந்தது ஒரு 5,000ஆவது ஒரு உதவி பணம் ஒரு மாதாந்தம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில நிக்கிறவங்க தானே அங்க நிக்கிறாங்க. இவ்வளவு தூரம் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற மக்களுக்கு அந்த அஸ்வசம காசை சரியான முறையில வழங்கினால்தான் என்ன? தகுதி வாய்ந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற குடும்பங்களுக்கு அந்த அஸ்வசம காசு போய் சேர்ந்தால்தான் என்ன? அதுக்காக கால் கடுக்க நிக்கணுமா? இன்னைக்கு வாழ்க்கை செலவு எவ்வளவு அதிகரிச்சிருச்சு. ஒரு தேங்காயோட விலை என்ன? இன்னைக்கு சின்ன பிள்ளை இருக்கிற ஒரு ஆளுட வீட்டுல ஒரு பால்மா வாங்கணும், 1 கிலோ வாங்கணும்னா கூட 3,000 ரூபாய் செலவழிக்க வேண்டியதா இருக்கு. இந்த 5,000, குறைந்தது 5,000 ரூபாய் அஸ்வசம காசை வச்சு மாதாந்தம் குடும்பத்தை நடத்த முடியுமா? இருந்தாலும் கால் கடுக்க அங்கன நம்மளுடைய மக்கள் நிக்கிறதுக்கு காரணம் ஒரு சிறிய உதவியாக அது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தானே. அவங்களுடைய வாழ்க்கைய சரியான முறையில நடத்திக்கிறதுக்கு இந்த சின்ன உதவித்தொகை அவங்களுக்கு ஒரு பலமாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில தானே நிக்கிறாங்க. அவங்களுக்கான பணத்தொகைய, அவங்களுக்கான இந்த உதவி பணத்தை சரியான முறையில அவங்கள்ட்ட கொடுத்துட்டாதான் என்ன? அவங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் கால் கடுக்க நிக்கணும்? இன்னும் எத்தனை வருஷங்கள் நின்றால்தான் உங்களுடைய மனசு இறங்கும்? நம்மளுடைய மக்களுக்கு அந்த உதவி பணத்தை கொடுக்கணும்னு உங்களுடைய மனது இறங்க போகுது. அரசாங்கம் தானே இப்படி ஒரு உதவித்தொகை அஸ்வசம காசை கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானிச்சது அரசாங்கம் தானே. அந்த உதவித்தொகையை கேட்டுதானே இன்னைக்கு மக்கள் நிக்கிறாங்க. நிறைய பேரை நிராகரிச்சிருக்கிறாங்க. இந்த மலையகத்தை பொறுத்தவரை நிறைய பேர் அஸ்வசம காசுக்காக நிராகரிக்கப்பட்ட வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் எனக்கிட்டயே சொல்லியிருக்கிறாங்க, நாங்க இவ்வளவு கஷ்டத்துல இருந்தும் எங்களை நிராகரிச்சிருக்காங்க, எங்களுக்கு அஸ்வசம பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கிட்டயே சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இவங்களை நிராகரிச்சதுக்கான காரணம் தான் என்ன? எனக்கு ஒண்ணு விளங்கல. அரசாங்கத்தால எதுவும் சொல்லியிருக்கிறாங்களா? இத்தனை பேருக்கு தான் இந்த முறை அஸ்வசமா கொடுக்கணும், இதற்கு மேலதிகமாக யாருக்கும் கொடுக்க கூடாது, இவ்வளவுதான் டார்கெட் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? அதனாலதான் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வர்ற பணத்தை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு இவ்வளவு கஷ்டமா? அரசாங்கத்திட்ட இருந்து தானே பணம் வருது, மக்களுக்கு தானே வருது. அதை சரியான முறையில மக்களுக்கு கொடுத்துட்டால்தான் என்ன? அதற்கு நடுவுல இந்த ஊழல் தேவையா? மக்களுடைய பணத்தை கொள்ளை அடிக்கிறது தேவையா? நம்மளுடைய மக்கள் தானே. இன்னைக்கு இந்த வருஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜனவரி மாசத்துல இருந்து இந்த மாதம் வரைக்கும் விடாத மழை. இந்த விடாத மழையிலையும் கூட உழைக்கிற மக்கள் தானே நம்மளுடைய மக்கள். ஏன் அவங்களுக்காக இந்த பணத்தை கொடுக்கறதுல இவ்வளவு ஒரு தாமதம்? சம்பாதிக்கக்கூடிய நிறைய பணம் இருக்கக்கூடிய மனிதர்களை கூட இந்த அளவுக்கு நடத்தியதில்லை. இப்படி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி கால் கடுக்க நிக்கணுமா? இன்னும் எத்தனை விஷயங்களுக்கு தான் நம்மளுடைய மக்களை அப்படி நிப்பாட்டி வைப்பீங்க? லைன்லையும் கியூலையும் போராட வைப்பீங்க. சம்பளம்னா போராடணும், இன்னும் அஸ்வசமே நீங்க கொடுக்குற உதவி தொகைக்கும் போராடணும். இன்னும் எத்தனை விஷயங்களுக்கு தான் நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறது? எதுவுமே சரியான முறையில வீடு தேடி வராதா நம்மளுடைய மக்களுக்கு? பிரதேச செயலகங்கள்ல ஊழல் நடந்ததை பார்க்கும்போது, நிறைய பேர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, சில வேளைகள்ல ஏனைய இடங்கள்லையும் நம்மளுடைய மக்களின் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குதோ, மற்ற இடங்கள்லையும் மற்ற பிரதேச செயலகங்கள்லையும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குதோ, அல்லது மற்ற யாரோ நம்மளுடைய மக்களின் பணத்தை எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் எனக்கு தோணுது. இது தொடர்பா அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை என்ன? அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்கள், அதற்கு பிறகு அந்த தொகை மக்களுக்கு போய் சேர்ந்துச்சா? அதனால பாதிக்கப்பட்ட மக்களுடைய நிலைமை என்ன? மக்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த தொகை போனுச்சா? இல்லையே. பாதிக்கப்பட்டவங்க லைன்ல தானே இன்னும் நிக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க இன்னும் பிரதேச செயலகங்கள் முன்னுக்கு கால் கடுக்க நின்று கொண்டு தானே இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு தீர்வு தான் என்ன? இதற்கான சரியான ஒரு தீர்வை தான் நான் எதிர்பார்க்கிறேன். நான் அனுஷா சந்திரசேகரன், புரட்சிகர மக்கள் சக்தியின் செயலாளர் நாயகம். சம்பந்தமே இல்லாம நீங்க ஏன் இதை பத்தி பேசிக்கிட்டு இருப்பீங்கன்னு நீங்க கேட்பீங்களா இருந்தா, இல்லாட்டி
நாங்க வாக்களிச்ச பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துல இருக்கிறாங்க, அரசாங்கத்துல இருக்கிறாங்க, அவங்க பாத்துக்குவாங்க. அல்லது நாங்க வாக்களிச்சவங்க எதிர்கட்சியில இருக்கிறாங்க, அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க ஏன் இதுல தலையிடுறீங்க அப்படின்னு நீங்க கேப்பீங்களா இருந்தா, நீங்க சொல்லுவீங்களா இருந்தா, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியான புரட்சிகர மக்கள் சக்தியா எங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. எங்களுடைய மக்களுடைய பொது பிரச்சனைகள் தொடர்பாக பேசுறதுக்கு, குரல் எழுப்புறதுக்கு. ஆகவே நாங்களாவது நம்மளுடைய மக்களுக்காக பேசணும், அவங்களுக்காக குரல் எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது தொடர்பாக இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிறத நாங்களும் அவதானிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். சரியான நடவடிக்கை எடுத்து எங்களுடைய மக்களுக்கு இந்த உதவி தொகை சரியான முறையில் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி.